இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே இயேசு கிறிஸ்து 5000 நபர்களுக்கு உணவு அளித்த பின்பு அவர் தன்னுடைய சீடர்களோடு செல்லவில்லை, மாறாக தனித்து செல்லுகின்றார். தன்னுடைய பணியை செய்து முடித்த பின்பு அதற்குரிய வெகுமதியை, பாராட்டை பெறுவதற்காக அவர் அங்கே நிற்கவில்லை என்பது நமக்கு தெரிகிறது. இன்று நம்மில் பலர் ஒரு செயலை செய்துவிட்டு அந்த செயலுக்கான வெகுமதியை எதிர்பார்த்து நிற்கின்றோம். என்னை பாராட்ட வேண்டும், என்னை புகழ வேண்டும் என்று நம்முடைய எதிர்பார்ப்புகள் அதிகம். ஆனால் இயேசு தான் செய்த செயலை செய்து முடித்த பின்பு மக்களுடைய பாராட்டை எதிர்பாராமல் அவர் தன்னுடைய பணிக்காக அடுத்த இடத்திற்கு செல்லுகின்றார். இது முதல் சிந்தனையாக நமக்கு இந்த விவிலியம் கொடுக்கின்றது. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, இந்த மக்கள் இயேசுவை தேடி மீண்டும் செல்லுகின்றார்கள். ஏனென்றால் அங்கே வருகின்றார்கள், இயேசு ஏற்கனவே இருந்த இடத்துல அங்கே அவர் இல்லை. அதனால என்ன பண்ணுறாங்க, அவர் எங்கே இருக்கிறான்னு தேடி அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்போ பார்த்த உடனே இயேசு என்ன சொல்கிறாரு, அவங்கள பார்த்துட்டு, நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று தெரிகிறது. அதாவது உடலுக்கு தேவையான உணவு என்னிடம் கிடைப்பதால் நீங்கள் வருகிறீர்கள், ஆனால் அந்த உணவை தேடாமல் நிலை வாழ்வை தேடுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆக கேள்வி இங்கே தான் வருது, இயேசுவை இந்த மக்கள் எதற்கு தேடினார்கள்? உணவிற்காக. இன்று நாம் இயேசுவை எதற்காக தேடுகின்றோம்? வேலைக்காக, பணத்திற்காக, வீடு கட்டுவதற்காக, திருமணத்திற்காக, குழந்தை பேச்சிற்காக என்று பலவற்றை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக தேவையின் அடிப்படையில் கடவுளை தேடுகின்றோம். ஆனால் இயேசு என்ன சொல்றாரு, நிலை வாழ்வை தேடுங்கள் என்று சொல்லுகிறார். நிலை வாழ்வு என்றால் என்ன? அந்த நிலை வாழ்வை நாம் எங்கே பெற முடியும் என்று நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நிலை வாழ்வு என்பது முடிவில்லா வாழ்வு. இந்த முடிவில்லா வாழ்வு என்று நான் பார்ப்பது அன்பை தான் நான் மையப்படுத்த விரும்புகிறேன். காரணம் என்னவென்றால், அன்புதான் இயேசுவை சிலுவையில் கொண்டு சேர்த்தது மட்டுமல்ல, மாறாக உயிர்த்தெழுந்து நமக்கு மீட்பையும் கொடுத்தது. ஆக நிலை வாழ்வு என்பது அன்பின் வாழ்வு. அந்த அன்பின் வாழ்வை பெறுவதற்கு முற்படுங்கள் என்று இயேசு சொல்லுகின்றார். அந்த அன்பின் வாழ்வை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த மக்கள் கேட்க, அதற்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்று. ஆக கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுதல். நாம் இன்று எதன் மீதெல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம்? இந்த உலகில் இருக்கின்ற புகழ், பட்டம், பதவி, இவைகள் மீது நம்பிக்கை கொள்ளுகின்றோம். ஏன் வசதி படைத்தவர்களாக இருந்தால் அவர்களை அதிகமாக நம்புகின்றோம், ஏழைகள் மீது நம்பிக்கை வைப்பதில்லை. ஒருவர் பார்ப்பதற்கு தன்னை வசதி படைத்தவராக அல்லது மேன்மை மிக்கவராக காட்டும் பொழுது அவரை பார்த்து புன்னகை போக்கின்றோம். அவர் அருகில் நெருங்கி செல்வதற்கும் போட்டோ எடுப்பதற்கும் ஆயத்தமாகிறோம். ஆனால் அது வேளை சாதாரண ஒரு மனிதன், அவன் உண்மையாக நேர்மையாக இருப்பான், அவன் லஞ்சம் வாங்கியிருக்க மாட்டான், கொள்ளையடிச்சிருக்க மாட்டான், ஆனால் தன் அருகில் இருக்கின்றவர்களை அன்பு செய்து நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பான். அந்த மனிதரை நாம் உதாசீனப்படுத்தி விட்டு செல்வது வழக்கம். ஆக நமது நம்பிக்கை எதில் இருக்கிறது? இது வெளி உலகிற்கு மட்டும்தானா என்றால் இல்லை. நம்முடைய குடும்பங்களிலும் ஒருவர் வசதி படைத்தவராக இருந்தால் அவரோடு நெருங்கி பழக ஆசைப்படுவோம். ஒருவர் ஏழையாக இருந்தால் அவரை உதாசீனப்படுத்தும். இதுதான் அன்றாட நம்முடைய வாழ்வில் நடக்கின்ற நிகழ்வு கூட. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த பணம், பதவி, பட்டம் இவைகள் மீது அக்கறை கொள்ளாமல், பற்று கொள்ளாமல் நிலை வாழ்வை, அதாவது அன்பின் வாழ்வை உறுதிபட வாழுங்கள் என்று சொல்லுகின்றார். உங்களை நேசியுங்கள், உங்களுக்கு அடுத்திருப்பவரை நேசியுங்கள், கடவுளை நேசியுங்கள். நேசித்தது மட்டுமல்லாமல் நம்பிக்கை கொள்ளுங்கள். கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். கணவர் மனைவி மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். மனைவி கணவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். பிள்ளைகள் பெற்றோர்கள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்பிக்கையோடு அன்பையும் பகிர்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த வாழ்க்கை இனிமை நிறைந்த வாழ்வாக மாறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சிந்தித்தவர்களாக இந்த நாளை இறைவன் கரத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபியுங்கள். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.